மாணிக்கவேல் சிறி கிரியேஷன்ஸ் புவியாசை இந்த படத்தினுடைய கதை வந்து சோசியல் சம்மந்தப்பட்ட கதை தான். இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய விஷயம் தான். அடுத்த சொத்தை ஆசைப்படுறது, அவன் சொத்தை கொடுக்கறது, இப்படித்தான் வாழணுன்ற ஒரு முடிவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் மனசுல பதிகிற மாதிரி. இதனால வந்து காதலர்கள் மற்றும் நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க, இவங்க ஒரு மனிதனுடைய பேராசையினால மற்ற ஒரு பல குடும்பங்கள் அந்த ஊர்ல எப்படி பாதிக்கப்படுதுன்றதை வச்சுதான் இந்த படத்தை எடுத்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தது. இதுக்கு முக்கியமான படம் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் டெக்னீஷியன் அவங்க மாதிரி ஆர்டிஸ்ட் தான். ஏன்னா எல்லாருடைய ஒத்துழைப்பும் அவங்களுக்கு நம்ம வந்து சம்பளம் கொடுக்குறோமோ கொடுக்கலையோ இந்த கதையை கேட்டு இதை நடிச்சு கொடுத்து இதை வெற்றி படமாக ஆக்கும்ன்ற ஒரு முயற்சியில் இந்த நம்ம நக்கீரன், ரேவதி போன்ற நம்ம மியூசிக் டைரக்டருக்கெல்லாம் சம்பளமே கொடுக்கல. அதே மாதிரி கேமரா அதுதான் படத்தை பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த படம் வெற்றி ஆகணும். இந்த விஷயம் இந்த சொல்ல போற இந்த விஷயம் வந்து சின்ன விஷயம்தான். இதுவே பெரிய கம்பெனி கையில் வந்து பெரிய பில்டப் பண்ணி எடுத்துருப்பாங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதை வெற்றி படமாக கொடுக்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு உங்களுடைய மீடியாக்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய முயற்சியும் எங்களுடைய வெற்றி பயணத்தை துவக்கி வைக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை. எங்களுக்கு வாழ்த்து சொல்லி நல்லபடியாக எங்களை முயற்சி ஹாய், ஐம் சத்யா. ஆக்சுவலி நான் இந்த மூவில வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த மூவி வந்து எனக்கு ஒரு பெரிய ரீச் கொடுக்கும்னு நினைக்கிறேன். புவி ஆசை இந்த படத்துடைய டைட்டில். இந்த புவி ஆசைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இன்னைக்கு மண்ணாசை பிடித்து நிறைய அலைகிறாங்க. அதாவது மொத்த பூமியை தானே ஆளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அதை வந்து இந்த படத்துல எடுத்து காண்பிக்கிறதா அந்த படத்துடைய கதையாக இருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இதுல வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். அதாவது படத்தினுடைய இறுதி காட்சிகள்ல வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாரும் சிறப்பான முறையில் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராமத்து கதை, ஒரு வலுவான ஒரு மேட்டர் சொல்ற மாதிரி ஒரு கதையாக இருக்கிறது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட பேர் வந்து ரேவதி தரன். ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னோட டைரக்டர் சார் ராமமாணிக்கம் சார் ரொம்பவே பொறுமையா இருந்து ஹேண்டில் பண்ணி அண்ட் கேட்டதெல்லாம் எல்லாமே வந்து ஸ்பாட்ல எடுத்துட்டு வந்து கொடுத்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன்ல வச்சுக்கிட்டாரு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்னுடைய முதல் படம். ஸோ இந்த படம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு விஷயம் இதுல சீக்கிரமா நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்துல 2 கதாநாயகி இருக்காங்கல்ல சார், 2 கதாநாயகி. ஸோ இதுல எனக்கு வந்து கதாநாயகி இல்லாம ஒரு போல்டு கேரக்டராகவும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா படத்தை பாருங்க, படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு துர்கா. நான் கேரளாந்து வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இது என்னோட செகண்ட் படம். நான் அதில் சைடு ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த செகண்ட் பார்ட், இந்த மூவியில் செகண்ட் பார்ட் இருக்குது. அதுக்கு என்ன ஒரு ரோல் தராங்க சொன்னாங்க. அதனால தேங்க்ஸ். வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த படம் புவி ஆசை எனக்கு ராமமாணிக்கம் சார் கொடுத்த 3வது படம். அதாவது முதல்ல சித்திரத்திங்கள், அடுத்தது எப்போதும் அவன் நினப்பு, இப்போ இந்த புவி ஆசை படம் எனக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 3 பாட்டு இருக்குது. பாடல்கள் தான் நல்லாயிருக்கும். இந்த லெகின்ஸ் பேண்டில் அந்த மாதிரி ஒரு பாட்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டான்ஸ் பண்ணின ஒரு பாட்டு. அப்புறம் வந்து தார தப்பட்டுன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து வேல்முருகன், ஷில்பா அவங்க பாடியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு ஃபோக் குத்துப்பாட்டு மாதிரி இருக்கும், ரொம்ப நல்ல பாட்டு. அப்புறம் வந்து கருவாச்சி அந்த பாட்டு, அது வந்து இசை நான் தான், ஆனால் டியூன் கம்போஸ் பண்ண நம்ம ஃப்ரெண்டு குடிசேவார்கள். அந்த பாட்டும் ரொம்ப மெலடியஸாக இருக்கும். எல்லா பாட்டுமே நல்லா வந்திருக்குது. எல்லாரும் பாடலை ரசிங்க. படமும் நல்ல கருத்து உள்ள படம். படத்தையும் தேட்டரில் எல்லாருமே பார்த்து வெற்றி படமாக மாற்றுமாறு தாழ்வாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாணிக்கவேல் சினி கிரியேஷன்ஸ் புவி ஆசை இந்த படத்தை என்னுடைய முயற்சியை
வெற்றிக்கு கொண்டு வர்றதுக்காக எங்களுடைய அழைப்பு கணக்கி வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த புவியாசை படம் வந்து கதையை இன்னைக்கு உலகத்துல நடந்துகிட்டு இருக்கிறது தான். மண்ணாசை, அதாவது சுருக்கமா சொல்ல போனா, மனிதனை தன்னோடு அணைத்துக் கொள்ள காத்திருக்கும் மண்ணை நம்புகிறான் மனிதன். இது பேராசையாகும் பொழுது இங்கே பல பிரச்சனைகளை உருவாக்கி விடுகிறது, பல பேர் பாதிக்கப்படுகிறார். இதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கதையை வச்சிருக்கோம். இந்த கதையில ஒரு முக்கியமான ரோல்ல நம்ம ரேவதி பண்ணியிருக்கு. அது ரேவதி வந்து ஒரு சோசியல்னா இந்த ஊருக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு பொண்ணா பண்ணியிருக்காங்க. அப்ப இதுக்கு ஒரு எதிர்ப்பு அங்க இருக்கக்கூடிய அந்த மண்ணாசையில வந்து ஊரை விட்டு வெளியே போறவங்க சொத்தெல்லாம் கொள்ளையடிக்கிறது, ஊரை கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்களை வந்து கண்டிக்கிற ஒரு அமைப்பு. அப்ப இந்த பொண்ணையே கொலை பண்ற அளவுக்கு வந்துடுறாங்க. அடுத்து இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆதிக்கிய வர்க்கத்தை சேர்ந்த ஒரு பையன் ஒரு சாதாரண ஒரு பொண்ணை போய் லவ் பண்றான். இது வந்து பிடிக்காம அந்த பையனை மர்டர் பண்ணிடுறாங்க. அந்த பையன் யாருன்னு கேட்டா அந்த பொண்ணோட தம்பி. அப்ப இவங்க அதை ரிவெஞ்ச் எடுத்து அவங்கள முறியடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுல ஒரு கேரக்டரா நம்ம நக்கீரன் அவர்கள் வந்து ஒரு பூசாரி கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதாவது கோயில் சொத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க. அப்ப அதை அவர் போய் தட்டி கேட்கிறார். தட்டி கேட்கிறப்ப அவர் ஒரு சாராய வியாபாரின்ற ஒரு முத்திரையை குத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சுறாங்க. வெளியே வந்து இவங்களை எப்படி தட்டி கேட்கிறாரு அப்படின்றது அந்த கதை. ஒரு நல்ல சிறப்பாக பண்ணியிருக்கோம். மீடியாக்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தா கண்டிப்பாக நாங்கள் ஒரு நல்ல வளர்ச்சி வர முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. அடுத்து இந்த படத்தில் நல்ல இசையமைச்சு கொடுத்தவரும் நம்மளுடைய சரத் பிரியதவர் நல்லா பண்ணியிருக்காரு. கேமராமேன் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருடைய ஒத்துழைப்பில் ரொம்ப லோ பட்ஜெட்டில் உருவான படம் தான் இந்த படம். ஆனால் கதை அம்சம் எல்லாமே நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நாங்கள் நல்லா வருவோன்ற நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய வாழ்த்துக்களாக கோபாலகிருஷ்ணன் சார், வாங்க சார். என்ன அங்க போயிட்டீங்க? பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம், பொதுமக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா தெரியும், புவியாசை, காதலி, வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ட்ரையாங்கிள் சப்ஜெக்டாக வந்து சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு லவ் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர் கிராஸ் லவ் மேரேஜ், அது சம்மந்தமான ஒரு விஷயமா இருக்குது. ஊர் சொத்தை வந்து கொள்ளடிக்கிற மாதிரி சார் சொன்ன மாதிரி கொள்ளடிக்கிற அவங்கள எப்படி வந்து அந்த பொது சொத்தை வந்து பாதுகாக்கிறதுன்றதை வந்து தான் ரேவதி மேடம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நக்கீரனும் பண்ணியிருக்காங்க. இன்னொரு லவ் இருக்குது, பியூட்டிஃபுல்லான லவ் இருக்குது. இல்லை 2 லவ் இருக்குது. இன்னொன்று வந்து பொதுநலம் சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து இந்த படத்தில் இருக்குது. படம் நல்லா அருமையாக வந்திருக்கு. அவர் சார் வந்து இது படம் இல்லை, அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸான ஆள். சினிமா துறையில் வந்து ரொம்ப போராடி நல்ல விதமாக இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காங்க. சாங் வந்து மியூசிக் டேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நடித்தவங்களும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. வில்லனை வந்து மாதேஷ் பண்ணியிருக்காப்புல. அப்புறம் இன்னும் நிறைய பேர் சொல்லலை, இவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்து. எங்கள் எல்லாரும் வந்து இங்கே அடுத்த கட்டத்தில் கொண்டு வரணும். தேங்க்யூ. வந்து மீடியங்கள் எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் மாணிக் சார் அவரோட படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எனக்கு ஃபஸ்ட்டு படம் இது. இதில் வில்லனாக பண்ணியிருக்கேன். வெற்றி அடைய ரொம்ப தேங்க்ஸ். மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். மாணிக்கவேல் கிரியேஷன் சார்பாக நான் இந்த திரைப்படத்தில் 3வது திரைப்படமாக நடித்து கொண்டிருக்கிறேன். இந்த புவியாசை என்பதற்கேற்ப ஊரில் உள்ள சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிற மாதிரி ஒரு சீன் எனக்கு இருக்குது. என்னுடைய மைத்துனருடைய பொண்ணு, அவருக்கு சொத்து நிறையா இருக்குது. என்னுடைய பையன் அவருடைய சொத்தை வெளியாளுக்கு கொடுத்துட்டா எங்களுக்கு சேராதுங்கிற முறையில் அவர் பொண்ணை வந்து என் பையனை கட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த பொண்ணை லவ் பண்ணுது. அந்த பையனை கொலை பண்ணிட்டு என் பையனுக்கு திரும்ப முதல்ல எனக்கு ஒரு கேரக்டரை கொடுத்து நடிக்க வாய்ப்பு கொடுத்த திரு மாணிக்க சார் அவர்களுக்கு, இயக்குனர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துல ஒரு வில்லன் கேரக்டர் ஒன்று எனக்கு கொடுத்தாரு. அந்த வில்லன் கேரக்டர்ல ஒரு டைலாக், அருமையான டைலாக், நீங்க படத்தை பார்த்தா கண்டிப்பா தெரியும். இந்த சந்தன மரத்துல வந்து அவரக்குடியத்தை விடாதீங்க, சாக்கடையில சந்தனத்தை கிடைக்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத, உலகம் கோத்திர தெரியாம ஒன்றை கொடுக்க மாட்டேன், ஒன்றை எடுக்க மாட்டேன்,
அப்படின்ற ஒரு அருமையான டைலாக் கொடுத்தாரு. அந்த டைலாக் நீங்கள் பார்க்கும்போது எப்பவுமே உங்களுடைய மைண்ட் இம்ப்ரெஷனில் இருக்கும். அது மாதிரி அருமையான டைலாக் கொடுத்தாரு. படம் அருமையான படம், நல்ல கருத்து உள்ள படம். அத்தனை பேரும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சி இருக்கும், கருத்துக்கு கருத்து இருக்கும், குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்ற படமாக இருக்கும். நீங்கள் அத்தனை பேரும் படத்தை பார்த்து நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.